திருமுழுக்கு யோவானின் பிறப்பும் வாழ்வும் பணியும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருமுழுக்கு யோவானின் பிறப்பும் வாழ்வும் பணியும். பிறப்பு என சொல்லப்படுகின்ற பொழுது, வயதான காலத்திலே ஜெகரியா எலிசபெத்தம்மாள் என்ற அந்த தம்பதியருக்கு வயதான காலத்திலே முடியாது என்ற காலத்திலே முடியும் என்ற நிலையிலே இறைவனுடைய அருளால் பிறந்தவர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் பிறப்பிலே வயிற்றுக்குள் இருக்கின்ற பொழுதே கருவறையிலே அவர் திருமுழுக்கு பெற்றார். கருவறையிலே அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டார். இது அவருடைய பிறப்பின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. வாழ்வு என சொல்லப்படுகின்ற பொழுது அவர் உலகத்தோடு சேர்ந்து வாழவில்லை, உலக பற்றோடு அவர் வாழவில்லை. உலகத்திலிருந்து தன்னை அவர் பிரித்து கொண்டார். போதிக்கின்ற பொழுது மக்களிடத்தில் வருகிறார். மற்ற காலங்களில் நேரங்களில் எல்லாம் அவர் எங்கே இருந்தார்? பாலை நிலத்தில் வாழ்ந்தார். ஒட்டகம் ஆடையை ஆடையாக அணிந்திருந்தார். காட்டுத்தேனியை வெட்டுக்கிளியை உணவாக உட்கொண்டிருந்தார். இயற்கையோடு இறைவனோடு உலக பற்று இல்லாதபடி, உலகத்தோடு ஒட்டி வாழாதபடி அவர் இறைவனோடு இயற்கையோடு இருந்தார். அது அவருடைய வாழ்வை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது பிரியமானவர்களே, அவருடைய பணி மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள். மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்தார். ஆண்டுடைய வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டுடைய பாதையை செம்மைப்படுத்தினார். ஆண்டவருக்கென ஒரு வழியை உண்டாக்கி வைத்தார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு போல நாமும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக, திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு போல நாமும் உலகத்தோடு ஒன்றில்லாமல் உலகத்தை பகைப்பவர்களாக, திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவருக்கென அவர் வழியில் சென்று அவர் பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம், வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.